பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். யோவேல் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் அந்த அதிகாரம் முடிய மொத்தம் 32 கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 61. கர்த்தர் வடதிசை சேனையை எப்படிப்பட்ட தேசத்துக்கு துரத்தி விடுவார்? வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு. யோவேல் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 62. வடதிசை சேனையின் டேஸ் எழும்பி அதின் டேஸ் வீசும். நாற்றம் எழும்பி அதின் துர்க்கந்தம் வீசும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 63. டேஸ் பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் டேஸ் காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 64. எங்கே மேய்ச்சல்கள் உண்டாகும்? வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 65. டேஸ் மிருகங்களே பயப்படாதேயுங்கள் என்று கர்த்தர் கூறினார். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள் என்று. யோவேல் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 66. எது காய்களை காய்க்கும்? விருட்சங்கள் காய்களை காய்க்கும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 67. டேஸும் டேஸும் பலனை தரும். அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 68. சீயோன் டேஸ் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். சீயோன் குமாரரே. யோவேல் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 69. கர்த்தர் தக்கபடி நமக்கு கொடுப்பது எது? முன்மாறி. யோவேல் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 70. கர்த்தர் உங்களுக்கு டேஸையும் டேஸையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். முன்மாறியையும் பின்மாறியையும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 71. தானியத்தினால் நிரம்புவது எது? களங்கள் தானியத்தினால் நிரம்பும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 72. ஆலைகளில் எவைகள் வழிந்தோடும்? திராட்சரசமும் எண்ணெயும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 73. கர்த்தர் அனுப்பிய பெரிய சேனை எது? வெட்டுக்கிளிகள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 74. எவைகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை கர்த்தர் திரும்ப அளிப்பார்? வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள் மற்றும் பச்சை புழுக்கள் பற்றித்த வருஷங்களின் விளைவை. யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம்.
கேள்வி எண் 75. எவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 76. நீங்கள் டேஸ் சாப்பிட்டு திருப்தியடைந்து கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். சம்பூரணமாக சாப்பிட்டு. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 77. கர்த்தர் தமது ஜனங்களை எவ்வாறு நடத்தி வந்தார். அதிசயமாய் நடத்தி வந்தார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 78. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய டேஸ் துதிப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்தை. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 79. கர்த்தர் எதின் நடுவில் இருக்கிறார். இஸ்ரவேலின் நடுவில். யோவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 80. நானே உங்கள் டேஸ் கர்த்தர் டேஸ் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்று. யோவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 81. எவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். குமாரரும் குமாரத்திகளும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 82. டேஸ் யாவர் மேலும் கர்த்தர் தன் ஆவியை ஊற்றுவார். மாம்சமான யாவர் மேலும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 83. தரிசனங்களை காண்பவர்கள் யார். வாலிபர். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 84. உங்கள் மூப்பர் டேஸையும் காண்பார்கள். சொப்பனங்களையும் காண்பார்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 85. டேஸ் மேலும் டேஸ் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் கூறினார். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 86. வானத்திலும் பூமியிலும் டேஸ் ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை கர்த்தர் காட்டுவார். இரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை. யோவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 87. எது இருளாக மாறும். சூரியன் இருளாக மாறும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 88. இரத்தமாக மாறுவது எது.
சந்திரன் இரத்தமாக மாறும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 89. எப்போது சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும்? கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே. யோவேல் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 90. எவன் ரட்சிக்கப்படுவான்? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 91. கர்த்தர் வரவழைக்கும் மீதியாயிருப்பவர்களிடத்தில் எது உண்டாயிருக்கும்? இரட்சிப்பு உண்டாயிருக்கும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 92. டேஸிலும் டேஸிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாயிருப்பவர்களிடத்திலும் இரட்சிப்பு உண்டாயிருக்கும். சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பயன்பெறட்டும். நீங்க ஜாயின் பண்ண விரும்பினீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.